அந்த இயற்கை விவசாயத்தை எப்படி செய்யணுங்கிறத தாண்டி ஏன் செய்யணுங்கிற ஒரு பிரச்சனை வேணும். இரண்டாவது, நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், விவசாயத்துக்குள்ளே போயிடுறாங்க, நேராக ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க. ஆனால் விவசாய கூலி தொழிலானா யாருன்னு தெரியல. விவசாய கூலி தொழிலாளிகளுடைய வேலை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம விவசாயம் செய்யணும் ஆசைப்பட்டோம்னா குறைஞ்சபட்சம் விவசாய வேலை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் விவசாய வேலை நடக்குதான்னாவது உங்களுக்கு தெரியும். அங்கே நடக்கிற என்ன வேலைன்னு கண்டுபிடிக்கணும்னா கூட உங்களுக்கு விவசாய கூலி தொழிலாளியாக மாற தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வேளாண்மைகளை போகணும். அப்போ தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பயிற்சிகள் அதற்காண்டி வானகத்தில் போடுறோம். 1 மாதம் 3 மாதம்லாம் போடுறோம். என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ணலை, அவங்கள அந்த கூலி தொழிலாளியாக மாற்றுறோம். விவசாய வேலை தெரிஞ்சவனா மாற்றுறோம். விவசாயி சாப்பிட்ற சாப்பாட்டை அவங்களுக்கு சாப்பிட கற்றுக் கொடுக்குறோம். விவசாயி மாதிரி இருக்கிறது கற்றுக் கொடுக்குறோம். ஒரு 3 நாளைக்கு நீ விவசாயி மாதிரி இரு, அப்புறம் விவசாயம் பண்ணுன்னு சொல்கிறோம். அந்த நிலைமைக்கு மாறாமல் நேரடியாக விவசாயத்திற்குள் செல்பவர்கள் அதில் நிலச்சிருக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதுதான் தற்போதைய உள்ள உண்மையான நிலவரம். இரண்டாவது ஒன்று என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் விவசாயம்னா 10 ஏக்கர் 20 ஏக்கர் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இயற்கை வேளாண்மைக்கு போகிறதுக்கு. ஏன் நிறைய பேர் நீ இயற்கை வேளாண்மைக்கு போகலை அப்படின்னா, பண்ணையார் போகல, நிறைய பண்ணையார் போகலை தானே ஒழிய, நம் சாமானியர்கள் உடனே இயற்கை வேளாண்மைக்குள்ளே போகலாம். அதுக்கு பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய மைண்டு ஆர்கானிக்காக மாறணும் அப்படிங்கிறது தான். அப்போ சாதாரணமாக நீங்கள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் போடுறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய விதைகள் வைத்திருக்கார்கள். இதன் மூலமாக உங்கள் எழுதிய ஒரு தற்சார்பு வாழ்வியலை நீங்கள் உருவாக்கிக்கலாம்.